வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீதேவி எலக்ட்ரிஷியன். நம்ம வந்து பால் சீலிங் முன்னாடியே பண்ணியிருப்போம். அந்த வீடியோ போட்டிருப்போம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து லைன் செக் பண்ண தான் வந்திருக்கோம். அதை டெஸ்ட்லாம் பண்ணி எப்படி தான் செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். டெஸ்ட்லாம்லாம் என்னங்கிறது நிறைய பேரில் டவுட் இருக்கும். அதுக்கு ஒரு ஹோல்டரு, ஒரு பல்பு இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். 1 மீட்டர் ஒயருக்கு இதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கிட்டு அதாவது இங்கே வர்றது பாயிண்ட் ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே தனித்தனியாக தான் எடுத்துருக்கோம். இதுக்காக இதில் வந்து நம்ம ஒன்றில் நியூட்ரலும் ஒன்று ஃபேஸும் கொடுக்கும் போது அங்கே ரெண்டுத்துலையும் ஜாயின் பண்ணால் பல்ப் எரியும். அதாவது லைன் கரெக்டாக வருதுங்கிறதுக்கான அர்த்தம். அது எப்படி செக் பண்ணுறோங்கிறத பாருங்கள். நியூட்ரல் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணிப்போம். ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபேஸ் நியூட்ரல் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபேஸ் வருது, இது பாருங்கள். இதில் ஃபேஸு, இது நியூட்ரலில் வந்து ஃபுல்லாக லூப் பண்ணியிருக்கோம். ஏன்னா நியூட்ரலில் ஃபேஸ் வராதுங்கிறதுனால இதில் சொல்லிக்கலாம். ஃபேஸ் எது வருதுன்னு ஒன்று ஒரு வயராக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் செக் பண்ணுறேன். இப்போ அங்கே லைட் எரியும். அதாவது பாருங்கள், இதுதான் வந்து டெஸ்ட் லேம்ப்பு. அதாவது அங்கே ஃபேஸ் நியூட்ரலில் ஜாயின் பண்ணிக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி லைட் எரியுதா அப்படின்னு செக் பண்ணி கொடுத்துடலாம். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். இதில் ஒன்றில் ஃபேஸ்லேயும் ஒன்று நியூட்ரலையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கேருந்து வர பாயிண்ட் ஒயரில் ஃபேஸில் ஒன்று நியூட்ரலில் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் லேம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நம்ம பண்ண வேலை கரெக்டாக தான் இருக்குன்னு கான்ஃபிடென்ட்டாக அடுத்த வேலைக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம்.